ஒருத்தவங்களை வந்து போலீஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க, ஏன்னு தெரியல. அதனாலதான் வந்து நம்ம ட்ரெயின் வந்து அங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் டிலே ஆச்சுல, அது அதுக்காக தான். அந்த ட்ரெயின் வந்துருந்தா அவர் ஏறி போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிகேஷன் பாஸ் பண்ணி எங்க ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிட்டு போலீஸ் வந்து அவங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப ட்ரெயினும் போயிடுச்சு. ட்ரெயினுக்கு இது பாத்தீங்களா, ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. என்னமோ இஷ்யூ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னன்னு பாப்போம். இவர் என்னன்னு தெரியல, அவரை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. இதனாலதான் ட்ரெயின் டிலே ஆயிருக்குங்க ஒரு 2 நிமிஷம். அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க, என்னமோ இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, மலேசியாவில் நிறைய ட்ரெயின் சர்வீஸ் இருக்கு. எல்ஆர்டி, எம்ஆர்டி, அப்புறம் மோனோ ரயில், அப்புறம் கேடிஎம், இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் இருக்கு. அதில் எல்ஆர்டி அப்படிங்கிற ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம். இந்த வீடியோ மலேசியாவோட எல்ஆர்டி ட்ரெயின் எப்படி இருக்கு, அந்த ஸ்டேஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போறீங்க. நம்ம மலேசியாவிலேருந்து பல தகவல்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம மலேசியாவோட எல்ஆர்டி ஸ்டேஷன்ல நிற்கிறோம். எல்லா ஸ்டேஷன்லையும் இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கு. இந்த மிஷின் எதுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த மிஷின்ல நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து டிக்கெட் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதாவது பாத்தீங்களா, எல்ஆர்டி. நம்ம எங்க போகணுமோ அந்த ட்ரெயினை கிளிக் பண்ணிட்டு அதில் பிளேஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா டிக்கெட் பிரிண்ட் ஆகி வந்துடும் இதுல. அப்புறம் இங்க கவுண்டர் இருக்கும், நம்ம கவுண்டர்லயுமே டிக்கெட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கார்டு இருக்கும். இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எல்லா இடத்துலயும் நம்ம மிஷினை தட்டிக்க தேவையில்லை. கார்டில் ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கார்டை டேப் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். இங்க இந்த எல்ஆர்டி ட்ரெயினோட சர்வீஸ் வந்து 10 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி இருக்கும். அதாவது பீக் ஹவர்ஸ் அப்படின்னா 5 மினிட்ஸ்க்கு ஒன் டைமும், நான் பீக் ஹவர்ஸ் அப்படின்னா 10 மினிட்ஸ்க்கு ஒன் டைம் இருக்கும். ஆல்ரெடி ஒரு ட்ரெயின் வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. இப்ப பாருங்க, மணி வந்து 3:41. இப்ப அடுத்த ட்ரெயின் வந்து 3:51க்கு வரும். நமக்கு வந்து ட்ரெயின் அந்த பக்கம் தான் ஏறணும். ஓகேங்களா, நம்ம அந்த பக்கம் போறோம், இந்த சைடு நம்ம போறோம். ஸோ அதனால வந்து வாங்க நம்ம வந்து லிஃப்ட்லயும் நம்ம போகலாம், ஸ்டெப்ஸும் இருக்கும். வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்ல போகலாம். நம்ம ஸ்டெப்ஸ்ல ஏறி நம்ம ஆப்போசிட் சைடு வந்தாச்சு. இந்த கார்டை பத்தி நான் சொல்லிக்கிறேன். இதுக்கு பேர் வந்து டச் அண்ட் கோ கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கவுண்டர்ல டிக்கெட் எடுக்க தேவையில்லை. இந்த கார்டை ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம இதுலயே வந்து அந்த டச் பண்ணி நம்ம வந்து பிரயாணம் செஞ்சுக்கலாம். நம்ம மலேசியால வந்து பஸ்ல போகணும் அப்படின்னா இங்க மாதிரி டிக்கெட் கொடுக்கறதுக்கு வந்து மிஷின்லாம் இருக்காது. நம்ம இந்த மாதிரி கார்டு தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். ஆல்ரெடி நான் மலேசியா பஸ்ல எப்படி போறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதான் அந்த கார்டு. இந்த கார்டில் வந்து நம்ம இந்த கவுண்டர்ல நம்ம 10 வெளியில இருந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். 10 வெளியில இருந்து நம்ம எவ்வளவுக்கு ரீசார்ஜ் பண்றோமோ நம்ம இஷ்டம் தான். ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த டேப் பண்ணும்போது அதுல இருந்து அமௌண்ட் கட் ஆகிட்டே இருக்கும். நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்ம டிராவல் பண்றோமோ அந்த அளவுக்கான அமௌண்ட் இதுல வந்து கட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் இங்க மலேசியா பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் சர்வீஸ் தாங்க நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எல்லாமே பஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் பஸ் வந்து ஒரு சில நேரத்துல வந்து அவைலபிலிட்டி இருக்காது. பட் ட்ரெயின் வந்து 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து அவைலபிள் இருக்கும். அப்படிங்கிறதுனால ட்ரெயின்ல போறதான் வந்து ரொம்ப நம்ம நினைச்ச டயத்துக்கு போயிடலாம். டிராஃபிக் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால மேக்ஸிமம் எல்லாரும் வந்து ட்ரெயினை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த பீக் டைம் இருக்கும், அந்த ஆஃபீஸ் ஹவர்ஸ், அதில் ட்ரெயின்லாம் செம்ம கூட்டமாக வரும். இப்போ வந்து நான் பீக் ஹவர்ஸ், இப்போ மணி வந்து கரெக்டாக வந்து 3:45 தான் ஆகுது. அதனால கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருக்குது. அதுலாம் ஒரு சில இந்த கனெக்டிவ் ஸ்டேஷன்லாம் இருக்கும், அங்கெல்லாம் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்க, அப்படியே வெறிச்சோடி கிடக்குது. மணி வந்து 3:45. இதே வந்து ஆஃபீஸ் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 6 o'clock to 8 o'clock, ஈவினிங் வந்து ஒரு 4:30 இருந்து ஒரு 6 o'clock 7 o'clockலாம் செம்ம க்ரௌடாக இருக்கும். 3:41 ஒரு ட்ரெயின் போச்சு. அப்ப 3:46க்கு 5 மினிட்ஸ்ல இன்னொரு ட்ரெயின் வந்துருச்சு பாருங்க. என்னன்னு அங்க ட்ரெயின் நிக்குது பாத்தீங்களா, ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. என்னமோ இஷ்யூ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னன்னு பாப்போம். எனக்கு தெரிஞ்சு யாரும் பழைய ட்ரெயின்ல வந்து எதோ விட்டுட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. அதனால வந்து போலீஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கான ட்ரெயின் வந்துருச்சு, நம்ம போகலாம். நம்ம ட்ரெயினுக்குள்ள வந்தாச்சுங்க. இதுதான் மலேசியாவோட எல்ஆர்டி ட்ரெயின். எப்படி இருக்குன்னு பாருங்க உள்ள. இவர் என்னன்னு தெரியல, அவரை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. இதனாலதான் ட்ரெயின் டிலே ஆயிருக்குங்க ஒரு 2 நிமிஷம். அங்க நிப்பாட்டி போட்டிருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரோஸ் கலர்ல இருக்குதுல்ல, இது வந்து உமன் கோச்.
இதுல வந்து ஜென்ஸ் போறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, லேடிஸ் மட்டும்தான் பிரயாணம் பண்ணணும். அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க, என்னமோ இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்களை வந்து போலீஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க, ஏன்னு தெரியல. அதனாலதான் வந்து நம்ம ட்ரெயின் வந்து அங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் டிலே ஆச்சுல, அதுக்காக தான். அந்த ட்ரெயின் வந்துருந்தா அவர் ஏறி போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிகேஷன் பாஸ் பண்ணி எங்க ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிட்டு போலீஸ் வந்து அவங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப ட்ரெயினும் போயிடுச்சு. இப்போ நம்ம போக வேண்டிய இடம் வந்து ஹங்துவா. நம்ம இங்கே தான் போகிறோம், கனெக்டிங் ஸ்டேஷன். ஓகேங்களா, இது வந்து ஒரு கனெக்டிங் ஸ்டேஷன். நம்ம இங்கேருந்து பவிலியன் போக போகிறோம். நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிற இடம் வந்து பண்டன் எண்டா. இதில் வந்து அப்படியே கிளியராக தெரியும், அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வரும் நம்ம எந்த இடத்துல போய்கிட்டு இருக்கிறோம், அடுத்த ஸ்டாப் என்ன அப்படின்னு. அப்புறம் இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்காங்கல்ல, இந்த பிளேஸில் வந்து இந்த ஏஜ்டு பர்சன், ப்ரெக்னென்ட் லேடிஸ், குழந்தைங்க வச்சுருக்கவங்க, அவங்களுக்கு வந்து இந்த சீட்ஸ் அவங்க வந்தாங்க அப்படின்னா நிற்க விடக்கூடாது. இந்த இடத்துல வந்து நம்ம அவங்கள உட்கார வச்சிடணும். மலேசியா நல்ல பசுமையான நாடுங்க, நல்லா மழை பெய்யுமா. இப்போ கூட மழை தான் பெஞ்சிக்கிட்டு இருக்குது லைட்டாக, டெய்லி மழை பெய்யும். அதனால் நல்லா பசுமையாக இருக்கும், பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க. அது இந்த மாதிரி மழை பெய்யும் போது நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரெயின் எல்லாம் காலியாக இருந்துச்சு, போக போக பார்த்தீங்களா கூட்டம் ஏறிடுச்சு. சைனீஸ் நியூ இயர் வர்றதுனால ஃபுல்லாக வந்து எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிக்கிருக்காங்க. பலூன்ஸும் தொங்குது பார்த்தீங்களா. இது பாருங்க எவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குது. அப்படி ரோஸ் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக வந்து உமன் கோச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இறங்க வேண்டிய பிளேஸ் வந்துட்டு ஹங்துவா. வாங்க. ஓகே நண்பர்கள், நம்ம ஹங்துவா வந்தாச்சு. இது வரைக்கும் பாத்தீங்களா, இந்த மாதிரி ரோஸ் கலர்ல இருக்குங்க. அந்த கோச் மட்டும்தான் நம்ம லேடிஸ்க்கான கோச், அதுல நம்ம ஏறக்கூடாது ஜென்ஸ். மணி வந்து 4:05. நம்ம ட்ரெயின் வந்தது வந்து 4:47. அதுவும் நிப்பாட்டி வச்சுனா 4:50 தான் கிட்டத்தட்ட ட்ரெயின் எடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ஸ்டாப். 15 நிமிஷத்துல 10 ஸ்டாப். இந்த ஹங்துவா அப்படிங்கிறது வந்து கனெக்டிங் ஸ்டேஷன். இந்த ஹங்துவா வந்து ஒரு கனெக்டிங் ஸ்டேஷன். அதாவது கனெக்டிங் ஸ்டேஷன் அப்படின்னா, இப்போ நம்ம போன ட்ரெயின்ல நம்ம போற இடத்துக்கு போக முடியாது, இந்த இடத்துல இறங்கி நம்ம இங்க இருந்து மாறணும். அதாவது 1-2 ஸ்டேஷன்ஸ் வந்து கனெக்டிங் ஸ்டேஷன் வச்சிருப்பாங்க. இந்த இடத்துக்கு போறதுக்கு இந்த இடத்துல இறங்கி மோனோ ரயில்ல போகணும், எம்ஆர்டில போகணும், அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஹங்துவா ஒரு கனெக்டிங் ஸ்டேஷன் எல்லா டிக்கெட். நம்ம இங்க இருந்து நம்ம வந்து மோனோ ரயில்ல எங்க போக போறோம் அப்படின்னா புக்கிட் பின்தாங் நம்ம போக போறோம். அதாவது மலேசியாவோட நியூயார்க், மினி நியூயார்க் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிளேஸ்க்கு போக போறோம். அது வந்து நம்ம மோனோ ரயில்ல போவோம். மோனோ ரயில் அப்படின்னா அந்த மேல பறக்கும் ட்ரெயின் மாதிரி இருக்கும், சரிங்களா. அது வந்து இன்னொரு வீடியோல விளாகா வரும், அந்த வீடியோக்குள்ள பார்க்க மறந்துடாதீங்க.
வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் மறக்காம அப்புறம் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் தாங்க நம்ம ஏதாவது ட்ரெயினில் மறந்து வச்சுட்டோம் அப்படின்னா ஏதாவது நம்ம பொருளுக்கு வந்து ட்ரெயினில் விட்டு நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா இந்த பட்டனை அழுத்திக்கிட்டு நம்ம இதில் பேசலாம். இதில் பேசணும் அப்படின்னா பேசி இந்த ட்ரெயினில் நான் இதை வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அடுத்த ஸ்டேஷனில் எடுத்து வச்சிருவாங்க. ஏதாவது இஷ்யூ நம்ம ட்ரெயினில் ஏதாவது மறந்து வச்சுட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க நான் அழகா பிளாஸ்டிக் பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த ட்ரெயின் புத்ரா ஹைட்ஸ் போகுது. இப்போ இந்த வழியாக நம்ம ஹங்துவா ஸ்டேஷன்லேருந்து வெளியாயிடலாம். இந்த மிஷினில் வந்து நம்ம இந்த கார்டு இல்லை இந்த டிக்கெட் எதாவது வாங்கியிருப்போம் அந்த டோக்கன் அதை உள்ளே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஓப்பன் ஆகும், நம்ம வெளியாயிடலாம். அப்படி இல்லை நம்ம கனெக்டிங் ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னா கனெக்டிங் ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் பாருங்கள் புக்கித் பின்தாங் போகிறதுக்கு புக்கித் பின்தாங் சிட்டி சென்டர் நம்ம இந்த லிஃப்ட்டில் ஏறி போக வேண்டியதுதான்.